மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டு வரும் மணிமண்டபம் நிறைவு பகுதியை எட்டியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மறைந்த இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவை போற்றும் வகையில் அவர் பிறந்த ஊரான ராமேஸ்வரத்தில் நினைவிடம் கட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. இந்திய ராணுவ ஆராய்ச்சி வளர்ச்சி கழகத்திடம் இதற்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து 50 கோடி ரூபாய் செலவில் நினைவிடம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அறிவுசார் மையத்தில் மணிமண்டபம் கட்டுவதற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி கலாமின் சகோதரர் முத்து மீரான் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். 3.5 ஏக்கர் பரப்பளவில் 16 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மணிமண்டபம் தற்போது நிறைவடையும் தருவாயை எட்டியுள்ளது. டெல்லி, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சிறப்பு வாய்ந்த கிரானைட் கற்கள், கம்பிகள் கொண்டுவரப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கலாம் அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசுவதை போன்ற ஓவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இந்த மணிமண்டபத்தில் கலாம் பயன்படுத்திய பொருட்கள் கொண்ட அருங்காட்சியகம், அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜமுந்திரி, டெல்லி, மைசூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து அரிய வகை மலர்ச்செடிகள் வரவழைக்கப்பட்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மணிமண்டபம் உண்மையிலே நல்ல அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அதை பார்க்க வருகின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் இருக்கும். காரணம், இளைஞர்களையும் மாணவர்களையும் அதிகமாக நேசித்தது ஐயா கலாம் அவர்கள் தான். மணிமண்டபத்தில் சுமார் 40 அடி உயரம் கொண்ட மாதிரி ஏவுகணை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை ஹைதராபாத்தில் உள்ள இந்திய ராணுவ ஆராய்ச்சி வளர்ச்சி மையத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. அப்துல் கலாமின் நினைவு மண்டபம் திறக்கப்பட இருப்பது அங்குள்ள மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய நினைவு தினம் 27ஆம் தேதி வருது. அவருக்காக இந்த மணிமண்டபம் ராமேஸ்வரத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் மணிமண்டபம் டெய்லி வேலை நடந்துகிட்டு இருக்கு. பல ஊழியர்கள் இதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டார்கெட் வச்சு இன்னைக்கு இவ்வளவு நேரம் உழைக்கணும், இவ்வளவு நேரம் உழைக்கணும்னு சொல்லிட்டு பல ஆயிரம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எங்க ஊர்ல மணிமண்டபம் வர்றதும் அறிவுசார் மையம் வர இருப்பதையும் நினைச்சு நாங்கள் மிக பெருமைப்படுறோம். இந்த மணிமண்டபம் அவரது நினைவு நாளான ஜூலை 27ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என்றும் இதில் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. நாட்டிற்காக உழைத்த அவருக்கு நாம் செய்யும் சிறிய நன்றிக்கடன் இந்த மணிமண்டபம் என்றால் அது மிக அல்ல. ராமேஸ்வரம் தீவில் மனிதருக்கு மணிமண்டபம் கட்டியது தீவு பொதுமக்களையே மகிழ்ச்சியில் அழுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.